ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். இன்னைக்கு ஒரு கிளினிக்கல் விக்டரி இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா அஞ்சாவது ஓடிஐ. என்னடா திடீர்னு இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் வரோன்னு பார்க்குறீங்களா? ஐபிஎல் ஃபீவரில் எல்லாம் இதை மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மறக்கக்கூடாது. இது ஒரு சீரீஸ் போயிட்டுருக்கு. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கிளினிக்கல் விக்டரி. சூப்பராக போச்சு மேட்ச்சு. பேட்டிங் வந்து சும்மா சூப்பராக ஆடினாங்க. இது சஞ்சு சாம்சன் நல்லா ஸ்டார்ட் பண்ணார். சஞ்சு சாம்சன் and அபிஷேக் சர்மா. என்ன சொல்கிறது, இது திடீர்னு கில் இல்லாதப்போ என்னை பார்க்கப்போ டக்குன்னு என்னென்னா, இந்த குரு சிஷ்யனில் ரஜினியும் பிரபுவும் சேர்ந்து பாண்டியனுக்கு கையை காலை உடச்சி விட்டு இது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு நிகில்னு சொல்லிட்டாங்களான்னு தெரியல. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, நிகில்னு சொல்லிட்டு சாம்சன் உள்ளே வந்துட்டார். பட் வந்தது அவரும் வந்து காமிச்சிட்டாரு அவர் என்ன பண்ணுவாருங்கிறத. காமிச்சாரு, சூப்பராக ஆடினாரு. அண்ட் ஹர்திக் பாண்டியா பீஸ்ட் மோடுன்னு தான் சொல்லணும். வந்த ஃபஸ்ட்டு பால்லேருந்தே அடி தான், தடால் அடி தான் அவர். அது செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் 50 ஃபார் இந்தியா. அந்த யுவராஜ் சிங்கோட சிக்ஸஸ் மறக்க முடியாது யாருமே. 12 பால்ஸ் 50. அதுக்கப்புறம் இவர் வந்து 15 பால்ஸில் அடிச்சிருக்காரு. ஸோ செகண்ட் ஃபாஸ்டஸ்ட். அண்ட் திலக் வர்மா செம்ம நாக், எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ், சூப்பராக இருந்தது. அண்ட் பவுலிங்கில் வந்து டைம் அண்ட் அகெயின் வருண் சிவி வந்து ஏன் T20 நம்பர் ஒன் பவுலருங்கிறத ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு ரீசா ஹெண்ட்ரிக்ஸும் டிகாக்கும் சேர்ந்து நல்லா போயிட்டு இருந்தாங்க. 69 ரன்ஸ் வரைக்கும் நோ லாஸில் போயிட்டு இருந்தப்போ டக்குன்னு வந்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அது ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்தது. அண்ட் பும்ரா அகெயின், பும்ரா வேர்ல்ட் கிளாஸ் பவுலர் ஏன் அவரும் காமிச்சார் அந்த டிகாக் இது பண்ணது. அதுக்கப்புறம் வந்து அடுத்த சேம் ஒரே ஓவரில் 2 விக்கெட் வருண் எடுத்து கொடுத்தாருல இவருது. அந்த டொனவன் ஃபெரேரா அதுவும் இது மார்க்ரமோ. ஸோ ஒரு அதுவும் டொனவன் ஃபெரேரா அது செம்ம விக்கெட், சூப்பராக இருந்தது. அண்ட் ஸ்டாட்ஸ் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இவர் வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து 22 விக்கெட்ஸ் அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 11.36. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 8.4, எக்கானமி வந்து 8. அண்ட் வந்து இந்த கேலண்டர் இயரில் மட்டும் 36 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டூ லெஸ் தேன் வனிந்து ஹசரங்கா ஹூ ஹஸ் டேக்கன் மோஸ்ட் இன் அ கேலண்டர் இயர். அண்டு இந்தியா இது வித்தவுட் லாஸ் இந்தியா சீரீஸ் இது வரைக்கும் எந்த சீரீஸும் லூஸ் பண்ணதில்லை T20யில். அது ஒரு இது. மோஸ்ட் வின்ஸ் அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. செகண்டு என்ன, ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா 22, செகண்ட் வந்து ஷேரிங் வித் ஸ்ரீலங்கா 21 மேட்சஸ். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஸ்டாட்ஸு. ஸோ தேவா நீ எப்படி ஃபீல் பண்ணுற? ஹவு டிட் த மேட்ச் கோ? சூப்பர். நல்ல எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு மேட்ச்சு. ஸோ வி ஆர் இன் வின்னிங் சைடு. ஸோ சூப்பர். அதாவது பார்த்தா குட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஓப்பனர்ஸ். அபிஷேக் சர்மாவாக இருக்கட்டும், சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன் வந்து வெரி குட் டு see தட் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஒரு பேக்கப் ஓப்பனர் கில் வந்து இன்ஜுரினால சஞ்சு சாம்சன் வந்தார். ஸோ அதை வைட்டலாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு ஸ்டார்டிங்கில். வெரி குட் பார்ட்னர்ஷிப் அது கண்டினியூ பண்ணியிருக்காங்க அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன். அண்டு வெரி குட் டு see தட் அட்டிக் பாண்டியா எப்பா செம கேம் இன்னைக்கு. வேற லெவல் இன்டென்ட். ஸ்டார்டிங் வந்ததுலேயே வந்து கேமராமேன் இந்த சைடு சஞ்சு சாம்சனை வந்து அம்பையர் காலை உடைச்சாருன்னா, அந்த சைடு நான் கேமராமேன் கையை உடைப்பேன்னு அடிக் பாண்டியா மாறி மாறி இது பண்ணாங்க. ஸோ சூப்பர் இன்டென்ட். அதாவது அடிக் பாண்டியா க்ளீன் ஹிட்டிங். அதாவது ஒரு பீஸ்ட் மோட்ல இருக்காரு அடிக் பாண்டியா. அவர்கிட்டயே வந்து இந்த ஒரு இது தெரியுது, புது ரெஜுவினேஷன் தெரியுது அவரோட இதுல. ஹங்கர். பெர்ஃபார்மன்ஸ் அங்க நல்லா தெரியுது. விச் இஸ் வெரி குட் சைன் ஃபார் அஸ். அவர் வந்து இஸ் ரெடி ஃபார் த வேர்ல்டு கப். அண்ட் கிளச் பாண்டியான்னு அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு. ஸோ அதனால அவர் பெர்ஃபார்ம் பண்றது ரொம்ப சந்தோஷம் தான் நமக்கு. அண்ட் கரெக்ட் தான். மறக்காம இன்னொரு விஷயம் என்னன்னா, பாண்டியா அடிச்சதெல்லாம் சூப்பர். செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் 50. அவர் போன வேகம்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 9 பால்ஸ் 32, 8 பால்ஸ் 32 இருந்தாரு. ஸோ ஆமா. நல்லா போயிட்டு இருந்தாரு. என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, ஜார்ஜ் லிண்டேவை டேக் ஆன் பண்ணாரு ஹர்திக் பாண்டியா. ஏன்னா ஜார்ஜ் லிண்டே நெடுல கண்ட்ரோல் பண்ணாரு. சூப்பர்பா வந்து இவர் டிசீவ் பண்ணாரு சஞ்சு சாம்சனை. எக்ஸ்ட்ராடினரியா ஆன் த ஏர்ல கரெக்டா குட் லெங்த். அதுக்கு முன்னாடி ஒரே சூப்பரா இது பண்ணாரு, பீட்டன் ஆனாரு சாம்சன். ஃபுல்லர் லெங்த் ஆமா. போடும்போது தான் வந்து அது சிக்ஸ் அடிச்சாரு சாம்சன். அதை பொறுத்த வரையும் நெக்ஸ்ட் ஓவர் சூப்பரா அவர் கண்ட்ரோல் பண்ணி விக்கெட் எடுத்தாரு, சாம்சன் விக்கெட்டை. அதுக்கப்புறம் அவர் ஓவரை வந்து அப்படியே துவம்சம் பண்ணிட்டாரு சஞ்சு சாம்சனை கரெக்ட். பொறுத்த வரையும். ஸோ விச் இஸ் வெரி குட் திங். இவர் ஹர்திக் பாண்டியா அடிச்சது. அந்த சைடு ஒருத்தர் இருக்காரு, திலக் வர்மான்னு. திலக் வர்மா மாதிரி கிளாஸ். ஒரு கேம் அவேர்னஸ் நீங்க பார்க்கவே முடியாது.
டைம் அண்ட் டைம் வந்து ஒரு லோவா பால் மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து ஃப்ரண்ட் ஃபுட்ல இது பண்ணுவாங்க. ஒட்டினில் பேட்மேன் அவர் என்ன ஸ்மார்ட்டா என்ன பண்ணாருன்னா ஒட்டினில் பாட்மேனை கொண்டு வந்தாங்க. லிண்டே ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாட்மேன் வந்தாரு. பாட்மேன் வந்தபோது பாட்மேன் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு கேமை வந்து அப்படியே ஸ்லோ டவுன் பண்றதுக்காக கொண்டு வந்தாங்க. ஸ்மார்ட்டா என்ன பண்ணாருன்னா பாட்மேனை வந்து அந்த ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்ல ஃபோர் அடிச்சாரு. வெயிட் பண்ணி பேக் ஃபுட்ல ஆடினாரு. ஃப்ரண்ட் மோஸ்ட் ஆஃப் வந்து ஃப்ரண்ட் ஃபுட்ல இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ஐ திங்க் நிகிடின்னு நினைக்கிறேன், லுங்கி நிகிடியோ யாரோ டுவர்ட்ஸ் த எண்டு டவுன் த ட்ராக் வந்து ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் ஒரு ஃபோர் அடிப்பாரு. ரொம்ப அண்டு இவர் லிண்டேவையும் ஒரு சிக்ஸ் ஆன் லாங் ஆன்ல ஒன்று வச்சிருப்பாரு சூப்பரா. எல்லாமே என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா திலக் வர்மா கிட்ட இருக்கிற அந்த கேம் அவேர்னஸ். ஒரு சுச்சுவேஷனுக்கு செம. ஏற்ற மாதிரி ஆமா. லைனை மாத்துறதுக்கு லிண்டே ஒரே மாதிரி போடுறதுனா டக்குன்னு வந்து ஒரு லேப் ஷாட் அடிக்கிறது. வைட் ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் வச்சிருக்காரு. இல்லைன்னா ரிவர்ஸ் ஆமா. ஸ்வீப்ல இது பண்றது. ஸோ குட் சைன். திலக் வர்மா இஸ் இன் குட் ஃபார்ம். அது வந்து நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எப்போ வேணாலும் அசிலரேட் பண்ண முடியும், அவருக்கு அந்த எபிலிட்டி இருக்கு திலக் வர்மா கிட்ட. இதெல்லாம் பியூட்டி. சரி, இந்த சைடு இங்க எல்லாமே வந்து பாசிட்டிவ்ஸ். பேட்டிங் சைடில் பார்த்தா நம்ம பேட்டிங் இதில் இன்னைக்கு வந்து பிச்சு செம்ம ஹைவே ட்ராக். கம் உண்மையாக சொல்ல போனால் இந்த இதை வந்து சேஸ் பண்ணியிருக்கணும். ஸ்கோர் கார்ட் ப்ரெஷர், விக்கெட் குரூஷியல் டயத்தில் கண்டினியூஸாக வந்து அந்த பும்ரா விக்கெட் ஸ்டார்ட் பண்ணாரு. அடுத்தது வந்து அடிக் பாண்டியா எடுத்தாரு. டக்குன்னு வருண் சக்கரவர்த்தி அந்த ஓவரில் வருண். 2 விக்கெட் எடுத்தாரு. ஸோ இந்த விக்கெட் மட்டும் போகலான்னா கண்டினியூஸாக ஃபாலோ ஆகலைன்னா இட்ஸ் ஈஸி வின் ஃபார் பிரெவிஸ். போன வேகத்துக்கு கண்டிப்பாக முடிச்சு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு ஐயோ, செம்ம வேகத்துல போனார். கேம். ஆமா. அவங்க சவுத் ஆப்பிரிக்கா இதை பொறுத்த வரையும் அங்கதான் வந்து தலைவன் இருக்கான் வருண் சக்கரவர்த்தி. நான் லாஸ்ட் வீடியோவே செம்ம. சொல்லியிருந்தேன், வருண் சக்கரவர்த்தி கூகுளி வந்து நிறைய பேர் ஏன் ப்ரெடிக்ட் பண்ண முடியலங்கிற பாயிண்ட் சொல்றேன். நான் திருப்பியும் சொல்றேன், இந்த டொனோவன் ஃபெரேரா இதை பொறுத்தவரையும் செம்ம என்னன்னா பால் அது. அதோட இது என்னன்னா, ஏன் அவரோட கூகுளி பிக் பண்ண முடியாதுன்னா அவரோட கூகுளி வந்து இல் கீப் இட் ஆஸ் அ சேம் as லெக் பிரேக். இட்ஸ் நாட் எ டிபிக்கல் ம். லெக் பிரேக், இட் இஸ் எ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லெக் பிரேக். அவன் விரிஸ்ட் சேஞ்சே இருக்காது, அவரோட சீம் பொசிஷன் ஒரு ம். டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் ஓவர் ஸ்பின்ல இருக்கும் இந்த இது. அவரோட இது நாட் லைக் எ ட்ரெடிஷ்னல் கூகுளி சைட் ஸ்பின் மாதிரி இருக்காது அந்த அவரோட கூகுள். அண்ட் சிமிலர் ஃபேஸ்ல யூஸ் பண்ணுவாரு. பால் வந்து டிப் அண்ட் பவுன்ஸ் ஆகும். ஸோ இது ஓகே. இந்த ஆஸ்பெக்ட்ஸ் தான் வந்து அவரோட கூகுளியை ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு எஃபெக்டிவா இருக்கு வருண் சக்கரவர்த்தி கிட்ட. புரியுது. ஏன்னா அவர் ஆடும்போதே தெரிஞ்சது பால் அவர் ரீடே பண்ணலங்கிறது நல்லா தெரிஞ்சது. அழகா அவரை பீட் பண்ணிட்டு உள்ள போய் செம்மையா அடி அவுட் ஆச்சு. இன்னொன்னு, நீ ஹைவே ட்ராக்கிங் சொன்ன அது, அண்ட் டியூ ரொம்ப அதிகமா இருந்தது போல இருக்கு. ஏன்னா அங்க போஸ்ட் மேட்ச்ல பேசும்போது கூட ராபின் உத்தப்பா கூட கூட பேசிட்டு இருக்கும்போது வந்து இவரு நம்ம வருண் சொல்லிட்டு இருந்தாரு, நான் ஜென்ரலாவே நான் வந்து வெட் பால் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஐ திங்க் நான் கோயிங் ஃபார்வர்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஈரமான பாலை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ இதா இருக்கும் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருந்ததோ டியூ. டியூ எப்போதும் அதிகமாக வர்றது தான் அங்கே அந்த டயத்தில். எப்போதுமே வந்து டியூ இருக்க தான் செய்யும். ஈவன் நம்ம டுவர்ட்ஸ் த எண்ட்லேயே வந்து டியூ வந்துடுச்சு, அந்த ஸ்க்ரீன் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, ஸோ ம். டியூ எக்ஸ்பெக்டட். அதில் இவங்க பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணது தான், இவர் போட்ட விதமாக இருக்கட்டும். இவர் பண்ணது ஒரு சைடு. வாஷிங்டன் சுந்தர் எப்பா தரமான இது, சூப்பராக கண்ட்ரோல் பண்ணார் கேமை வாஷிங்டன் சுந்தர். ஒரு சைடு ம். வாஷிங்டன் சுந்தர் போனதுனால தான் இன்னொரு சைடு அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஆச்சு. ரீசா ஹென்ட்ரிக்ஸ் வந்து ரொம்ப இது பண்ணாரு அந்த சைடு. டீகாக்ஸ் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு, ஆனால் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் சப்போர்ட் பண்ணல. ஐடியலி ஐ திங்க் ஆமா. மார்க்கரம் வந்திருக்கணும் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் போல. கரெக்ட். அவங்க அந்த இதில் கொஞ்சம் டெக்னிக்கலி அவங்க வந்து டாக்டிக்கலி கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் 4 overs 30 ஒரு ஸ்பின்னர் வந்து போடுறது வந்து சூப்பர் அச்சீவ்மெண்ட். இவர் கரெக்ட். வாஷிங்டன் ரொம்ப சிம்பிளா ஸ்டெம் டு ஸ்டெம் அட்டாக் பண்ணாரு. நல்ல டைட்டர் லைன்ஸாக போட்டார் வாஷிங்டனை பொறுத்த வரையும். பெருசாக வித் கரெக்ட். கொடுக்கல. ஸோ அதுதான் ம். அவர்கிட்ட இருக்கிற இந்த கேமோட ஸ்ட்ரென்த் அவரோட இதில். ஸோ பியூட்டிஃபுல்லாக போச்சு இவங்க அப்ரோச். அண்டு பும்ரா வேற லெவல். சீரியஸாக சொன்னால் ஒரு பீஸ்ட் மோட் பும்ரா. நான் தான் இங்கே 15 டாட் பால்.
நான் தான் இங்க கெத்து. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல எப்ப அந்த மாதிரி ஷட் டவுன் பண்ண வைக்கிறதுலாம் பெரிய விஷயம். அண்ட் அந்த அதான் ரிட்டர்ன் கேட்ச் 15 டாட் சூப்பர். பால்ஸ். ரிட்டர்ன் சூப்பர் கேட்ச் ஆஃப் கேட்ச் அது. இது சூப்பர் இது. என்ன கட், எப்படி ஸ்லோ கட்டர்ஸ் எல்லாம் சூப்பரா வேரியேஷன்ஸ் தான். பும்ரா மாதிரி அந்த ஐ திங்க் T20க்கு அவர் தான் கிங்கு. யாராலுமே அது பண்ண கரெக்ட். முடியாது. வேறு ஐ எந்த திங்க் ஒரு பிளேயர்ஸே ஒரு வந்து சீட் கோட் தான் அது அவர். பிளேயர்ஸே சொல்லு. வந்து பும்ரா பார்த்துட்டா டக்குன்னு ஐயோ பும்ரா வராரு, நம்ம வந்து இந்த அவரோட 4 ஓவர் எப்படியாவது கொஞ்சம் ஜாகிரதையா ஆடிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் அட்டாக் எவ்வளோ சில பேர்லாம் அட்டாக் பண்ணா ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஐ திங்க் பும்ரா இஸ் த ஒன்லி bowler இல்லை நம்ம இந்த bowler அட்டாக்கே பண்ணிடக்கூடாது, நம்ம சர்வைவ் ஆயிட்டா போதும்னு சர்வைவல் மோட்ல போயிடுறாங்களோ பேட்ஸ்மேன்ங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவரை எதுவுமே பண்ண முடியல, அப்படி இருக்கு அவரோட bowling, அப்படிதான் சொல்லணும்னா. ஸோ அதுதான் அந்த அந்த இவர் டிகாக் விக்கெட் எடுத்ததும் அதுக்கு முன்னாடி வந்து ஃபுல் நல்ல ஃபுல் டஸ் ஆங்கிள் இன்ல போட்டாரு இவருக்கு பிரவிஸுக்கு. அப்புறம் வந்து டிகாக் வந்தோடனே வந்து பவுன்சர் போட்டாரு, அது வைட் ஆச்சு. அடுத்தது பார்த்தா நல்ல டிசீவர் ஸ்லோவர் ஒன் பண்ணாரு, சாஃப்ட் டிஸ்மிசல் அந்த ரிட்டர்ன் கேட்ச் ஆனது. மில்லர் வந்ததுக்கு ம். அப்புறம் பார்த்தா ஒரு ம். திடீர்னு வந்து ஒரு குவிக்கா ஒன்று போட்டாரு. அண்டு திடீர்னு ஒரு ஸ்லோவர் டெலிவரி ஒன்று பண்ணாரு. ஸோ இந்த வேரியேஷன்ஸ் இருக்கு பார். பும்ரா என்ன போட ஆமா. போறாருன்னு கீப்பிங் இட் கெஸ். அந்த ஒரு பசில் மாதிரி அவர் என்ன பண்ண போறாருங்கிறதே வந்து பிளேயர்ஸ். அண்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் என்னன்னா, இப்போ T20ல பொறுத்தவரையும் நீ பார்த்தனா, நம்ம வந்து ஒரு சுச்சுவேஷன்ல வந்து 170 இருந்தோமா, ஒரு 50 ரன்ஸ் அடிச்சிருப்போம் லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல. 250 அடிச்சிருக்க வேண்டியது இந்த இதுல. பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறாங்க, மிடில் ஓவர்ஸ் மேக்ஸிமைஸ் பண்றாங்க, டெத் ஓவர்ஸ்ல ரன் கம்மியாயிட்டு இருக்கு. என்ன காரணம்னா, நியூ பிளேயர்ஸ் வந்து ஓ பால்ஸ் சில எக்ஸ்ட்ரா பால்ஸ் கன்சியூம் பண்றது வந்து அது அட்வான்டேஜா இருக்கு. அண்ட் பவுலர்ஸ் வில் பி ஆன் டிஃபென்சிவ் டுவர்ட்ஸ் த டெத் பவுலிங்ல. புரியுது. அது ஒரு 15 ஓவர்ஸ்க்கு அப்புறம் பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுக்க ட்ரை பண்ண மாட்டாங்க. தே வில் கோ ஃபார் டிஃபெண்ட் பண்றதுக்கு. டிஃபென்ஸ். அவங்களோட அவங்களோட ரேஞ்ச் ஆஃப் இதுல போட மாட்டாங்க டெலிவரி. ஒய்டர் ரேஞ்சில் போடுவாங்க, ஸ்லோவர் ஒன்ஸ் பண்ணுவாங்க, கட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால வந்து என்ன ஆகும்னா, டுவர்ட்ஸ் நம்ம ஏற்கனவே ஒரு டேட்டா ஸ்டாட்ஸ் நம்ம ஏஷியா கப் அப்பயே நம்ம சொல்லியிருந்தோம். பவர் பிளேல ரன்ஸ் அதிகமாக இருக்கு ஐபிஎல்லேருந்தா இருக்கட்டும். டெத்தில் ரன் ரேட் கம்மியாயிருக்கு ஓவர் த இயர்ஸ். 1 இயர்ல ஸ்டாட் பார்த்தா கம்மியாயிருக்கு. ஸோ அதுதான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. புரியுது. பீப்புள் மோர் கேபிட்டலைசிங் இந்த ஸ்டார்டிங் இந்த ஒரு ம். 14-15 ஓவர்ஸ். லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல விக்கெட்ஸ் அதிகமாக போகுது, நியூ பேட்டர்ஸ் செட்டில் ஆக முடியல. அதுதான் சில பிளேயர்ஸால புரியுது. கேபிட்டலைஸ் பண்ண முடியுது, சில பிளேயர்ஸால முடியல. புரியுது. இந்த மாதிரி இப்ப இதே பழைய இது இருந்துச்சுன்னா இன்னும் ரன் அதிகமா போயிருக்கும். 250 ரன்ஸ் வந்திருக்க ம். ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். கரெக்ட். நம்ம அதான். எல்லா பாசிட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம பேசும்போது ஒரு பேட்டரு நம்ம இந்தியன் கேப்டன் வந்து அவர் கரண்டா கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. எனக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா வந்து வாயில சிக்லெட்டை போட்டுன்னு உள்ள வராரு, வந்த வேகத்துக்கு கிளம்பி வெளியே போயிடுறாரு, வந்ததும் நம்ம இருப்பா தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு போனா தண்ணி குடிச்சிட்டு வரதுக்குள்ள ஆளை காணாம உள்ள ஓடி போயிடுறாரு. அந்த ஒரு பேட்டிங் கன்சர்ன் வந்து நம்ம மற்ற பிளேயர்ஸ் நல்லா ஆடுறாங்க அதனால பிரச்சனை இல்லை. பட் அவர் எவ்வளோ க்ரூஷியலான பிளேயர், எவ்வளோ நல்ல பிளேயர், அவருக்கு என்ன கேலிபர் எல்லாம் நமக்கு தெரியும். பட் சூரியகுமார் யாதவ் ரிட்டர்னிங் டு ஃபார்ம் எவ்வளோ க்ரூஷியல். ஏன்னா வந்து இப்போ கன்சிடர் சூரியகுமார் யாதவ் அண்ட் சுப்மன் கில் தான் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஓப்பனராக போகிறாங்க அப்படின்னா, சுப்மன் கில்லோட ஃபார்மும் பிரச்சனையா இருக்கு, சூரியகுமார் யாதவோட ஃபார்மும் பிரச்சனையா இருக்கு. இன்னும் 5 மேட்ச் தான் இருக்கு, வேர்ல்ட் கப் இஸ் 50 நாள். இன்னிலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க 50 days ஃபார் வேர்ல்ட் கப், 50 days ஃபார் வேர்ல்ட் கப். அந்த 50 days ஃபார் வேர்ல்ட் கப்பில் இவங்க 2 பேரோட ஃபார்ம் வந்து எவ்வளோ குரூஷியலாக இருக்க போகுது. ஏன்னா குரூஷியல் மேட்சஸில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் இஸ் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்ட். சி அதாவது சுப்மன் கில்லோட இன்னைக்கு அவரு அன்பார்ச்சுனேட். இந்த இது வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். சுப்மன் கில் இன்னைக்கு ஆடி இருந்தாலும் அவரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். இது அவரோட கிரவுண்டு. அவர் ஹஸ் கரெக்ட். எ எக்ஸ்ட்ராடனரி ரெக்கார்ட் இன் அஹமதாபாத். தெர் இஸ் நோ டூ டவுட். கொண்டாரெட்டி கோட்டை. அதனால சுப்மன் கில் வந்து ஆடி இருந்தாலும் இந்த ஹைவே ட்ராக்ல பொழந்திருப்பார். இன்னும் அதிகமா ரன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார், கேபிட்டலைஸ் பண்ணியிருப்பார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. ஐடியலா அவர் வந்து வருத்தப்பட்டிருப்பார், ஐயோ நமக்கு இன்ஜுரி ஆயிடுச்சேன்னு. பார்த்தா அவருக்கு ஃபார்முக்கு இது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கலாம். இந்த பிச்சு அவரோட ஃபேவரட் கிரவுண்டு. எப்போதுமே சில பிளேயர்ஸ்க்கு சில கிரவுண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் கண்டிஷன்ஸும் இன்னைக்கு ஃபேவராக இருந்தது. வி நோ வாட் டேமேஜ் கேன் டூ இன் பர்டிகுலர்லி நரேந்திர மோடி ஸ்டேடியம் பொறுத்தவரையும், கில்லை பொறுத்தவரையும். ஆமாம். பட் ட்ரூ ட்ரூ. என்னன்னா,
அவரோட அவர் கன்சர்ன் இருக்க தான் செய்யுது. கண்டிப்பாக வந்து கில் ஃபார்மு. பட் என்ன நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, ரெடியாக ஒருத்தன் அவைலபிளாக இருக்காரு. சஞ்சு சாம்சன் சேட்டா அவைலபிளாக இருக்காரு. இன்கேஸ் 1000 ரன்ஸ் T20ல. இன்கேஸ் வந்து கில் வந்து ஃபிட்டாக ஆகலைன்னா வி ஹேவ் அ ரெடி பேக்கப் சஞ்சு சாம்சன், விச் இஸ் எ வெரி குட் திங். இந்த கரெக்ட். டைமில் வந்து இப்போ என்னன்னா, இப்போ ஐ நோ தட் இப்போ வந்து கில்லு வந்து இந்த இதில் ஃபிட்டிங் ஆகாமல் இருக்கிறதுலாம் எனக்கு புரியுது. ஆனால் இப்போ கையை வைக்கிறது வந்து கரெக்டாங்கிறது நம்ம யோசிக்கணும். இன்னும் ஒரு வேர்ல்டு கப்புக்கு புரியுது. முன்னாடி ஒரே ஒரு சீரீஸ் மட்டும்தான் இருக்கு. இதுக்கு மேலே வந்து நீ புதுசா ஒரு ஸ்கீம் ஆஃப் பிளேயர்ஸ் கொண்டு வரதுக்கு ரொம்ப டஃப். இல்லை நீ அப்படிதான் கொண்டு வரணும்னா சரி, போல்டு கால் ஷோர். நீங்கள் எடுத்து தான் ஆகணும். அது எந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் செட் ஆகும், டீமுக்குள்ள எப்படி இருக்குங்கிறதுலாம் இருக்கு மேட்டர்ஸ். இது வந்து ஒரு கன்சர்ன் தான் நமக்கு. ஹோப்ஃபுல்லி கில்லே ஒரு சொல்யூஷன் கொடுத்தாருன்னா நமக்கு நல்லது. கை. கில்லோட ஒன்றும் இல்லை, கில்லுக்கு அவருக்கு ஒரே ஒரு விஷயம் தான், எப்படி இவங்க அப்ரோச் பண்ண போறாங்கன்னு தான். கௌதம் கம்பீர் அண்ட் கோ, சூரியகுமார், இவங்க என்ன டிசைட் பண்ண போறாங்கன்னு தான் இருக்கு. கில்லு மேல ட்ரஸ்ட் பண்ணி, கில்லுக்கு கேபபிலிட்டிஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எல்லா எபிலிட்டிஸும் இருக்கு. பேக் பண்ணுவோமா, இல்லை ரெடிமேடா வேற ஆப்ஷன்ஸ் பார்ப்போமா? ஜெய்ஸ்வாலா, இஷான் கிஷன், இப்போ அவரும் நாக்கிங் த டோர்ஸ், வின் அவர் பண்ணி இது பண்ணலாமா? கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி பேக்கப்பா சஞ்சு சாம்சன் இருக்காரு. ஸோ இஃப் கில் இஸ் நாட் தேர், சஞ்சு சாம்சன் வில் பி த அந்த மெயின். பொசிஷனுக்கு வருவாரு மெயின். அப்ப சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் வந்தா விக்கெட் கீப்பரா இருந்தானா ஜிதேஷ் சர்மா தேவையில்லை. ஜிதேஷ் சர்மாக்கு பதிலாக இன்னொரு ஆல்ரவுண்டர் ஆட் பண்ணலாம், ஆட் ஆகலாம். பாயிண்ட் நான் அப்படி. அப்போ அப்ப காம்பினேஷன்ஸும் உங்களுக்கு இன்னும் பெட்டராகவும் கொடுக்கவும் முடியும். ஸ்- இல்ல, அப்படி அதாவது பார்த்தா டீமோட டைனமிக்ஸே மொத்தமா கொலாப்ஸ் ஆகிற மாதிரி ஆயிடுது இல்லை? ஏன்னா கொஞ்சம் ஒரு ஃபார்மேட்ல போயிட்டு இருக்கேன். இப்போ கடந்த இப்போ ஆஸ்திரேலியா சீரீஸ்ல இருந்து சரி, இல்லை இப்போ சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்லயும் ஒரு செட் ஃபார்மேட்ல போயிட்டு இருக்காங்க. இதுதான் எங்களோட T20 வேர்ல்ட் கப்கான ஃபார்மேட்டா இருக்க போகுதுன்னு. பட் இப்போ நம்ம இதை கை வச்சோம்னா மொத்த டீம் டைனமிக்ஸே கொஞ்சம் லைட்டா அடி வாங்குற மாதிரி இருக்கும். மேபி ரிங்கு சிங் மறுபடியும் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல அப்படி பண்ணா ரிங்கு சிங் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல வர சான்ஸ் இருக்கு. பட் நடக்காது, அது தெரியும். பட் ஆனா டைனமிக்ஸே அடி வாங்குது இல்ல? ரிங்கு சிங்லாம் ஆனஸ்டா சொல்லணும்னா ரிங்கு சிங் வந்து இல்ல. இல்ல இல்ல, நாட் லுக்கிங் நானு ஓகே. நீ சொல்ற ஸோ சேஞ்ச் நான் நான் நடந்தா நான் டைனமிக்ஸ் சொல்ற மாறுங்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, அப்படி இருந்தா ஜிதேஷ் சர்மாவே பேக்கப்ல தான் இருப்பார். நான் சொல்றது ஜிதேஷ் சர்மாவே பேக்கப், கில் ஆடலன்னா தான். தட் இஸ் வெரி அன்லைக்லி டு ஹேப்பன். அன்லைக்லி. அன்லைக்லி டு வெரி ஹேப்பன். அன்லைக்லி. அதை பொறுத்த வரையும் கில்லு தான் திருப்பி கண்டினியூ பண்ண போறாங்க. அவங்க இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க. கில் வந்து அதில் பெர்ஃபார்ம் பண்ணி வி ஷுட் ஹோப் தட் கில் வில் ஃபிட் ஆன் தட். கில்லும் சரி, ட்ரூ. சூரியகுமார் யாதவ். கம்மிங் பேக் டு சூரியகுமார் யாதவ், இந்த பிச்சை அவர் வந்து அஹமதாபாத்தில் எஸ் எக்ஸ்ட்ரானரி ரெக்கார்டு. அவரும் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு, டீசென்ட் ரெக்கார்டு இருக்கு அவர்கிட்டயும். என்ன ப்ராப்ளம்னா ஏஜ் இஸ் கேச்சிங் அப் அவருக்கு. அந்த ரிஃப்ளெக்ஸ் இஷ்யூஸ் இருக்கு. நம்ம லாஸ்ட் இதே சொல்லியிருந்தோம், சூரியகுமார் யாதவ்கிட்ட இருக்கிற ஒரே கரெக்ட். ப்ராப்ளம் அந்த இதுதான். ஸோ அந்த இது கொஞ்சம் வந்து, ஏன்னா இதே அது ஏர்லியர் சூர்யா இருந்தால் இது ஈஸியாக கிளியர் பண்ணியிருப்பாரு, பவுண்டரி போயிருக்கும் அது. அண்ட் அவருக்கும் வந்து கொஞ்சம் வந்து மைண்டில் இதாக இருக்கா, டபுள் மைண்டில் இருக்கா என்னன்னு தெரில. ஆனால் வந்து அவர் என்ன சொன்னார்னா, இதே கேள்வி கேட்டாங்க, சூர்யா த பேட்டர் இன்னும் நாங்கள் பார்க்கவே இல்லையே அப்படின்னு. வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வில் ஹோப் he's in right mindset. Let's hope we'll give some more name. We wish them well. சூரியகுமார் யாதவ் குவாலிட்டி நமக்கு தெரியும். இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் இன் T20 செட்டப்பில். ஸோ லெட் him கம் அப். அதுதான் நம்ம விஷ் பண்ணலாம். அந்த இதுதான். இல்ல, அவரு அந்த போன மேட்ச்ல சொன்னது பார்க்கும்போது எனக்கு நான் அழுவுலயே கண்ணு வேர்க்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஐ எம் நாட் லேக் ஆஃப் ஃபார்ம், ஐ எம் ஜஸ்ட் லேக் ஆஃப் ரன்ஸ் அப்படின்னாரு. அவர் பாசிட்டிவா இல்லை இல்லை, சொல்லியிருக்காரு. பட் ஆனா பாசிட்டிவ் தான்ப்பா. ஃபன்னியா இருக்கணும்னு அதுதான் பார்க்கிறதுக்கு. ஃபன்னின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து இல்ல இல்ல. வாட் யுவர், அதாவது ஒரு பிளேயருக்கோட இது வந்து தே வில் நாட் கெட் த ரன்ஸ், பட் அவங்களுக்கு தெரியும் தே ஆர் இன் வெரி குட் ஃபார்ம். இப்போ சில ம். டைம்ஸில் வந்து தே நோ தட் தே ஆர் நாட் டூயிங் ரைட், பட் தே வில் கெட் த ரன்ஸ். புரியுது. அது அண்ட் இன்னொரு திங் நான் சொல்கிறேன், இப்போ ஃபார்மில் இருக்கிற பிளேயர்ஸு T20 வேர்ல்டு கப் அப்போ ஃபார்மில் இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. இப்போ ஃபார்ம் அவுட்டாக இருக்கிற பிளேயர்ஸ் அப்போ ஃபார்முக்கு இருப்பாங்க. ஸோ யாருக்கு தெரியும், சுப்மன் கில் ஆன் இவ்வளோ பேஷ் போயிட்டு இருக்கு அவருக்கு, சுப்மன் கில்லை பொறுத்த வரையும். பட் காட் ஹேஸ் எ டிஃப்ரெண்ட் பிளான் ஃபார் இம். இன்கேஸ் கௌதம் கம்பீருக்கும் அவ்வளோ அகெயின்ஸ்ட் ரேட் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் சௌரியகுமார் யாதவுக்கும் ஆன் எ குட் ஃபைனல், இதே நரேந்திர மோடி ஸ்டேடியம்
அவங்களோட இது ஃபேவரட். அவன் முடிச்சு கொடுத்து ஜெயிச்சான்னு வச்சுக்கோ, அப்ப வேற தல மாதிரி தான் தோனி மாதிரி பேசும். சொல்ற. தல எப்படி? தோனி மாதிரி சொல்ற. இல்ல, நான் நான் தலை தோனிமேன்னு நான் சொல்ல, நான் சொல்றேன். இப்ப ஹார்திக் இல்ல பாண்டியாவும் அவரு அதானே பார்த்தோம் டூ நீ. தௌசண்ட் லெவன் வேர்ல்ட் கப் நான் டூ சொல்றது தௌசண்ட் லெவன் வந்து வேர்ல்ட் கப்ல பண்ணாரு எப்போதுமே சொல்றேன். வந்து ஒரு சைடு நீ அதாவது இஃப் யூ see த நெகட்டிவ் சைடு, தென் தெர் இஸ் நோ அதர். உனக்கு இனிமே போக போக எல்லாமே பாசிட்டிவ் தான். நீ எல்லாம் புரியுது. இதுக்கு மேல நீ என்ன பார்க்க போற? நெகட்டிவ், ஃபுல் நெகட்டிவ் உனக்கு போயிட்டு இருக்கு, ப்ரொபகண்டா போயிட்டு இருக்கு. ஓகே, நீ உனக்கு இனிமே டச் பண்ண போறது எல்லாமே பாசிட்டிவ் தான் பார்த்தா. ட்ரூ ட்ரூ. இப்ப ஹார்திக் ஹார்திக் பாண்டியாக்கு பாண்டியா அவ்வளோ பூ, T20 வேர்ல்ட் கப் அவ்வளோ இது வந்துச்சு. ஆனா அவர் குரூஷியலா கப் அவர் தானே நமக்கு இது பண்ணாரு, இம்பார்ட்டன்ட் சுச்சுவேஷன்ல இது பண்ணி ஜெயிச்சு காமிச்சாரு. கொடுத்தாரு. ட்ரூ சூரியகுமார் ட்ரூ யாதவ் ட்ரூ ட்ரூ. 2024 T20 வேர்ல்டு கப்ல he was நாட் இன் கிரேட் ஃபார்ம். அவர் வந்து வாஸ் ஃப்ளாப் தான் அந்த அந்த வேர்ல்டு கப்ல பொறுத்த வரையும். அந்த குரூஷியல் கேட்ச் அவர் தான் பிடிச்சி கொடுத்தாரு. கரெக்ட் ஸோ கரெக்ட். திங்ஸ் சம்டைம்ஸ் வேற மாதிரி போகும் அந்த இதுல. ஸோ வில் விஷ் ஃபார் தம், நல்ல இதே நடக்கட்டும் அவங்களுக்கும். ஈவன் லெட்ஸ் சி. இஷான் யா ஷூர். கிஷனும் அவங்க ஒரு ஃபாதர் இன்டர்வியூ பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. இஷான் கிஷன் பற்றியுமே ஸ்மார்ட், அதாவது என் பையன் வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு. அந்த மென்டல் அந்த அவர் சொல்லியிருந்தார்ல எனக்கு பிரேக் ம். தேவைங்கிறது, அதை டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்சுக்கிட்டு ம். கம்யூனிகேஷன் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. அது ரைட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் செட் இல்லைன்னு. இது வந்து இப்போ இருக்கிற கம்பீர் அவர் அகர்கர் இதில் அப்போ டிராவிட் இருந்த டயத்தில் இஷான் கிஷனுக்கு இதாச்சு. அப்போ வந்து ரோஹித் வந்து ப்ரிஃபர்டு கில் ஓவர் இஷான் கிஷன் ஓப்பனிங் இதில், வேர்ல்டு கப் அதாக இருக்கட்டும். 200 அடிச்சும் வந்து இஷான் ம். கிஷன் கேட்பாரு, ஏன் என்னை நீங்க தான் என்னை ட்ராப் ஆ பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பட் கரெக்ட். மேட்ச்ல பட் பேசியிருப்பாமா. அந்த பர்சன் நிஷான் கிஷன் வந்து என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா இஸ் a டீம் மேன். ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு. ஆனா வந்து அவர் சிரிக்கிறதே இல்லை. அண்ட் ஈ வென்ட் டு ஸ்பிரிச்சுவல் மோட். அண்ட் இப்போ வந்து நல்ல ரைட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் செட்ல இருக்கான்னு அவர் என் பையன் வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னான், ஐ எம் ஹாப்பி ஸ்மைலிங். ஸோ யூ வில் கெட் த டீம் சூன், யூ வில் பிளே இந்தியா சூன் அப்படிங்கிற ஒரு இது சொல்லிட்டு இருக்காரு. லெட் இம் ஹேப்பன், அவருக்கும் நல்ல ஐ இது திங்க் சுச்சுவேஷன் நடக்கட்டும். ஹீஸ் ஹேவிங் ஏஜ் ஆல்சோ, ஸோ அதனால ஹீ ஷுட் பி ஏபிள் டு கெட் பேக். ஸோ கரெக்ட். அது அவுட் ப்ராப்ளம் ஆஃப் எதுவும் இதில் இல்லை. லெட்ஸ் சி. பார்த்தேன், நான் ஜஸ்ட் அது பார்த்தேன், அதனால அது சொல்கிறேன். புரியுது புரியுது. Yeah, yeah, yeah. நம்ம பேக் டு த சீரீஸ். நம்ம இந்த மேட்ச் நம்ம பத்தி பேசணும், பட் ஓவரால் இந்த சீரீஸையும் நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ ஏன் ஒரு மேட்ச் அவங்க வின் பண்ணாங்க, அந்த ஒரு மேட்ச் அவங்க கிளினிக்கலாக தெரிஞ்சாலும் ஓவரால் நம்ம தான் கொஞ்சம் டாமினண்ட்டாக தெரிஞ்சிருக்கோம். வாட் வென்ட் ராங் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா த சீரீஸ்? சவுத் ஆஃப்ரிக்கா, அதாவது த ராங் ஷார்ட் செலெக்ஷன்ஸ் மேட்டர் அவங்களுக்கு. அண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டர் கேம் அவேர்னஸ் இருந்துச்சுன்னா தே வுட் ஹவ் பீன் வின்னிங் பொசிஷன். இப்போ வந்து ரொம்ப வந்து டூ மச் ஆஃப் அக்ரெசிவ்னஸ் அவங்க இதில் போயிட்டாங்க. அண்ட் ரைட் டீம் செலெக்ஷன் இல்லை அவங்ககிட்ட. அண்டு ம். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, மில்லர் வந்தாலும் மில்லர் இஸ் நாட் இன் கிரேட் ஃபார்ம். டிகாக் இன்னைக்கு சூப்பராக ஆயிட்டாரு. ஐ திங்க் இஸ் நல்லா லுக்கிங் குட். ஆடினார், செம்மையா ஆடினார். இன்னைக்கு டிகாக்கோட இது வந்து சூப்பராக இருந்துச்சு. லுக்கிங் கான்ஃபிடென்ட்டாக இருந்தார் டிகாக் பொறுத்த வரையும். ஆனால் டிகாக் வந்து யூ cannot எக்ஸ்பெக்ட் த கன்சிஸ்டன்சி டிகாக் கிட்ட. இஃப் இஃப் இட் இஸ் டே அவர் வந்து மேக் இட் மோஸ்ட்டாக ஆக்குவார். அவங்கள்ட்ட இப்போ ரொம்ப பெரிய இதுனா, மார்க்கரம் வந்து போன மேட்ச் தான் நல்லா ஆடினாரு, இந்த மேட்ச் இதாகிட்டாரு. கன்சிஸ்டன்சி இஷ்யூ இருக்கு, மார்க்கரமோட கன்சிஸ்டன்சியும் ப்ராப்ளம் அவங்களுக்கு. ஸோ லாட் ஆஃப் கொஸ்டின் மார்க்ஸ் ஆன் த பேட்டிங் தான் மோர். அவங்கள்ட்ட ஃபயர் பவர்ஸ் இருக்கு, ஹிட்டிங் நல்ல க்ளீன் ஹிட்டிங் பண்ற எல்லா கேபபிள்ஸும் அவங்கள்ட்ட இருக்கு. என்ன பிரச்சனைனா அது அந்த ரைட் அப்ரோச் இல்லை. அதுதான் அந்த கேம் அவேர்னஸ் கொஞ்சம் இருந்து, கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு யாரை டார்கெட் பண்ணணும்னு பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் அவங்க இன்னும் நிறையா வந்து அவங்களோட ஸ்பின்னர்ஸை, அவங்களோட பிளேயர்ஸ், வருண் சக்கரவர்த்தியை பிக் பண்ண முடியல. ஈவன் ஃபார் த மேட்டர் குல்தீப்பாக இருக்கட்டும், கீயே வந்து அவங்க ஸ்பின்னர்ஸ் நம்ம ஸ்பின்னர்ஸ் தான். ம். ஓவராலாக சீரீஸ் புரியுது. பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்கிறேன், வி ஆர் ஹெட் மச் ஹெட். ஸோ அதனால தான் வந்து வருண் சக்கரவர்த்தி எவ்வளோ க்ரூஷியல்ங்கிறது நான் சொல்ல வரேன். என்னமா ஒரு குவாலிட்டி புரியுது. T20 பவுலர் ஆக்சுவலாக வருண் சக்கரவர்த்தி கிட்ட எல்லா டைப் ஆஃப் டெலிவரிஸும் இருக்கு. டிபெண்ட்ஸ், வெரி இன்டெலிஜென்ட் பவுலர் ஆக்சுவலாக. இஸ் கெயின் என்ன, எப்படி ம். ஸ்ட்ரென்த், அவங்களுக்கு என்ன பிளேயர்ஸோட வீக்னஸ் என்ன, எந்த சுச்சுவேஷன்ல எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அவ்வளோ டீட்டெயில்டு அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஃபன்னியர் நோட், அவரோட கல்யாணத்துக்கே அவர் பாலோட தான் போனாராம்.
அவர் பாலை கீழே வச்சுட்டு தான் தலையை கட்டினாராம். அந்த அளவுக்கு அவர் வந்து பாலோடையே தான் சுற்றுவாராம். ஒரு எக்ஸாக்டான அர்த்தத்தில் சொன்னாங்களா இல்லை ஒரு எக்ஸாஜரேஷனான்னு தெரியாது, பட் தட் இஸ் வாட் தே வேர் ஸ்பீக்கிங் இந்த இது. ஸோ அவ்வளோ அவர் வந்து ஹீ லவ்ஸ் த கிரிக்கெட். அதனால தான் ஐ திங்க் ஹீ இஸ் ஏபிள் டு டெலிவர் இட் டைம் அண்ட் அகேன். யா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். தேங்க்யூ.